கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த 4வது மாதத்துக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்தமானது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது சத்தமாய் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்கே யூதாவுடைய ராஜாவாகிய யோசபாத் அங்கே யூதா ஜனங்களை நோக்கி அங்கே எருசலேமின் குடிகளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அங்கே தேவ ஜனங்களே, யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, நீ என்ன பண்ணணுமா? கர்த்தரை நம்பணுமா. அல்லேலூயா. பக்கத்தில் கரம் பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கர்த்தரை நம்புனா, சொல்லுங்க நல்லா சத்தமா வாயத்தான் சொல்லுங்க, நாம கர்த்தரை நம்புனா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்போ சொல்றா? நல்லா கவனிக்கணும். இதை எப்போ எழுந்து சொல்லப்படுகிறா? இந்த சகல ஜனங்களும் எப்போ எழும்புனாங்க? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் எங்க எடுத்தாலும் பிரசங்கத்துக்கு போனாலும் காலைக்கு வந்துடுறாரு, அதுதானே எங்களுக்கு கஷ்டமான காரியமா இருக்கு. பாருங்க, அங்க ஒரு திரளான கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பதான் அங்க பேசப்படுகிற அந்த வார்த்தை, அதிகாலமே எழுந்து அங்க கூடி வந்த போது, அங்க யூதாவுடைய ராஜாவாகிய யோசபாத் யூதாவுடைய ஜனங்களையும் எருசலேமின் குடிகளை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் கர்த்தரை நம்புங்க, நீங்க சித்தி பெறுவீங்க. அல்லேலூயா. சொன்ன இந்த யோசபாத் அடுத்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா 22 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தோருக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பணும். எப்படி நம்பணும்னா, யோசபாத் கர்த்தரை நம்புனா. எப்படி நம்புனானா, அந்த தாவீது சொன்ன பிரகாரமாய் கோலியாத்தை பார்த்து, என் தேவன் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொண்டு சொன்னா பாருங்க. யோசபாத் அப்படிதான் நம்பினா. தொல்லான கூட்டத்தார், அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அங்க சேயீர் மலை திரளான கூட்டத்தார் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. இங்க யுத்த வீரர்களை அனுப்ப வேண்டிய யோசபாத், யுத்த வீரர்கள் ஆயுதம் தரித்திருந்தாலும் அதுக்கு முன்பாக ஒரு சேனை போயிட்டு அவரை பாடி துதிக்கிற சேனை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி துதித்தாங்க. சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எப்ப ஜெயம் உண்டு? அதிகாலை எழும்பி அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி துதிச்சு பாருங்க, கர்த்தர் முன்பாக சத்துருக்களை ஓட விட்டுருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்ப துதித்தார்கள்? அதிகமா. சாமி ஒரு பாட்டை இடையில தெரியுன்னு பாடினாங்க, அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அதுல ஒரு பாடல் உண்டு, பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார். ஆனா அந்த ஊழியக்காரர் அப்படி எழுதல. பரலோகத்துக்கு பரிசுத்தவான்களை அவர் திரும்ப வேதனையோட சொன்னாராம், பரலோகத்துக்கு பரிசுத்தவான் தான் போக முடியும். ஆனா அவர் எழுதின பாடல் எப்படி தெரியுமா? பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்க 150 கோடி ஜனங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்தை சேர்ந்தது அவருடைய விருப்பமா.
பரிசுத்தர் தாயா போக முடியும். இன்னைக்கு ஊழியக்காரங்க அந்த வரியை மாத்திட்டாங்க. ஆனா எனக்கு அது 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 முக்கியமல்ல. பரிசுத்தர் தான் பரலோகத்தை நிரப்ப முடியும். அந்த பரிசுத்தர் கூட்டத்தில் இந்தியாவுக்கு 150 கோடி ஜனங்களுக்கு காணப்படணும். அதனால தான் இந்தியர் நிரப்பான பாடினாராம். அல்லேலூயா. அப்போ உனக்கு ஒரு ஜெயம் வேணும்னா நீ கர்த்தரை நம்பணும். எப்படி நம்பணும்னா அதிகாலை எழும்பி கர்த்தரை துதிச்சு பாரு. அன்னைக்கு முன்பாக பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். ஆமென். யாரெல்லாம் கர்த்தரை நம்பினாங்க? ஒரு 4 காரியங்களை சொல்லி உங்களோடு கூட கர்த்தருடைய பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம். சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமா இருக்கு. முதலாவது யார் நம்பணுமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நீ நிலைப்படணும்னா நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் நான் யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணுமா? இந்த இஸ்ரவேல் முன்பாக எப்படி இருந்தானா, யாக்கோபு என்று அழைக்கப்பட்டான். தகப்பன் அவளை பெற்றெடுக்கும் போது 2 பிள்ளைகளா பெற்றெடுக்கிறான். முதலாவது பிறந்தவன் ஏசா என்றும், 2வது பிறந்தவன் யாக்கோபு என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்த யாக்கோபு என்ன பண்ணானா, தன்னுடைய திறமையை நம்பினான். சகோதரன் களைச்சி போய் வரும்போது சகோதரன் கேட்கிறான், நீ காக்கிற இந்த கூழ்ல பசியா இருக்கிற கொஞ்சம் கூடுனா இந்த கூழை தரணும், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. பசினால சகோதரனா ஏசா அங்கே யாக்கோவுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று விடுகிறான். தன் முதிர்வையில தன் தகப்பனா ஈசாக்கு மூத்தமான ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினா இவன் வேஷம் மாறி, தகப்பன் 2 கண்ணும் இருள் அடைந்ததுனால, பார்வை தெரியாதனால யாக்கோபு என்பவன் ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டான். ஆனா அன்பான தேவசனமே, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கல. தாய் ரெபேக்காள் சொல்றா, நீ ஓடி போயிரு, சகோதரன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு ஓடி போய்விடு. இவன் ஆசீர்வாதத்தை வாங்கணுமா அனுபவிக்க முடியாதபடி தன் தாய் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போறான். 20 வருஷம் வேலை செய்யறான். அங்க அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வாசிங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் 10 முறை என் சம்பளத்தை என்னை விட்டு எனக்காக மாற்றினீர். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். அன்பான தேவச்சனமே, தாய் மாமா வீட்டுக்கு போறான். மாமாவுடைய 2 பிள்ளைகள் வாகம் பண்றான். இந்த 2 பிள்ளைகள் வாகம் பண்ணி 14 வருஷம் சம்பளம் இல்லாம மாமா விட்டு ஆடுகளை மேய்க்கிறான். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நசல் கொண்டு இறந்து போனதை கூட என் கையில கேட்டு வாங்கினு சொல்லி மாமாட்ட அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அப்ப 14 வருஷம் சம்பளம் கொடுக்கலங்க. மீதம் இருக்கிற 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷத்துக்கு 1 முறை மாத்தினா கூட 6 தடவை தான். 8 மாசத்துக்கு ஒருக்கா மாமாவை என்ன பண்ணிருக்காரு, 2 பொண்ணை கட்டி கொடுத்த பேரம் பேத்திய பார்த்த மாமனாரு சொந்த மருமகனை, சகோதரியோட மகனை வஞ்சிக்கிற. அதனாலதான் சொல்ல பாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஐயா, ஆவிக்குரிய இஸ்ரவேலா நீங்க உங்க திறமையை நம்பாதங்க. உங்க உறவுகளை, நம்ம சொந்தக்காரங்களை, அவங்களாம் எனக்கு அதை பண்ணிடுவாங்க, இவங்கெல்லாம் இதை பண்ணிடுவாங்க, அவங்க இதை தந்தா நான் லிப்ட் ஆயிடுவேன், இந்த தேவைக்கு என்கிட்ட போய் நான் போய் கேட்டா அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீ போய் பாரு. முதல்ல அவங்க தான் உனக்கு இல்லைன்னு சொல்லி வெறுங்கையா அனுப்புவாங்க. அல்லேலூயா. அப்படி ஏமாற்ற நிலைமையில இந்த யாக்கோபு தன் திறமையை நம்பினவன், உறவை நம்பி போய் 20 வருஷம் வேலை செய்தோ அவன் சொல்றான், என் வாழ்க்கையில 6 வருஷத்தை 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டீரியா. துஷ்டம் இருங்க பட்சித்ததை நசல் கொண்டு இறந்து போனதை என் கணக்கில் வாங்கி என் சம்பளத்தை கழிச்சிட்டீங்க. மாமாட்ட அவன் வாக்குவாதம் பண்ணி. ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு நாள், அங்க வேதம் சொல்ல அடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் விடியுமளவு அவனோடு கூட போராடினான். வாசிங்க 26 இருந்து வாசிங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாங்க. யாக்கோபு நதிக்கு அருகிலே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருக்கிறான். இரவெல்லாம் தூதனானவரோடு போராடுறான். பொழுது விடுகிற நேரம் வந்து விட்டது. அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நான் போகட்டும், என்னை அனுப்பிவிடு. அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்துட்டு போங்கய்யா. அப்ப அழகாய் அங்க தேவனானவர் சொல்றாரு, உன் பேருன்னு யாக்கோபு எனப்படாது. யாக்கோபு என்பவன் தன் மாம்சத்தை நம்பினவன், தன் சுயபலத்தை நம்பினவன், தன் சொந்தத்தை நம்பினவன். அன்பான தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ ஆண்டவரை நம்பு. அதனால தான் சொல்றது 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு கேடகமும் உனக்கு துணையுமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இஸ்ரவேலா மாறிவிட்ட நீ யாக்கோபு போல ஓடிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு இஸ்ரவேலாய் மாறு. அங்க வேதம் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து, மாம்சமானதை தனக்கு புயமாலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. போன செடியை போல் இருந்து நன்மை வரிய காணாமல் வனாந்தரத்துள்ள வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊரினத்தும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் போதும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்ப. அதனால தான் சொல்ல, இஸ்ரவேலே, யாக்கோபு முதல்ல யாக்கோபா இருக்கும்போது தன் மாம்சத்தை நம்பினா, உறவுக்காரங்களை நம்பினா. ஆனால் இஸ்ரவேலாய் மாறின உடனே அவன் கர்த்தரை நம்பினா, கர்த்தரை பிடித்து கொண்டான். வேதம் அழகாய் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இருக்க ஒரு குட்டி தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். ஆனால் சுற்றிலும் 33 அரபு நாடுகள் இருக்குது. எல்லாரும் சுற்றி வளைஞ்சு கொண்டான ஒரு 2 மணி நேரத்தில் அழிச்சு போடலாம். ஆனால் நேற்று முந்தாத்து கூட ஈரான் என்கிற தேசம் அமெரிக்காவை பார்த்து ஒரு செய்தி சொல்லி இருக்குது. தம்பி காலை கீழே போடியா, சாமு காலை கீழே போடுங்கய்யா. 2 காலமே போடலாம் இல்லையா? ஆமாம், நல்ல பிள்ளை. பாருங்க, லைக் முடியலை, முதுகு வலிக்குது, கீழே உட்காந்துக்க அப்படி இல்லைண்ணா. ஓகே, சரி, கத்த நல்லவர். பாருங்க, அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ஈரான் தேசம் யுத்தம் பண்ண விரும்புது. ஆனால் அமெரிக்கா தலையிடும் சொல்லி எதிர்பார்த்த ஈரான் தேசம் சொல்லுது, அமெரிக்காவே, நான் இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண போறேன், நீ இதுல தலையிடக்கூடாது. இஸ்ரவேல் சொல்லுது, அமெரிக்கா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, சின்ன நாடு, என்ன அவன் அழிச்சிட போறான்லாம் சொல்லலை, தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நீ ஆண் தேவனை நம்புனா உன்னை சூழ எவ்வளவு பேர் பாளையம் இறங்கலாம் சரிதான், அதை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றா அங்க இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறின பிறகு கர்த்தரை நம்புனா அவன் சகோதரன் யாக்கோபு 400 பேர் வாரான். ஆனா கொஞ்சம் கிட்ட வந்தவனே பார்த்தா அந்த சகோதரன் ஏசா ஓடி வந்து தன் தம்பியாகிய யாக்கோபை கட்டி அணைத்து கொண்டு 2 பேர் வெகு நேரம் அழுதார்களாம். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண போல 2 பேரை கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அவருடைய ஆசி பூமி ஆடு மாடுகளுடைய ஆசினால பூமி வெயிட் தாங்க மாட்டேன்னுச்சான். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பினா எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கடன்காரனா இருக்கணும், காலம்பூரா வட்டி அடைக்கணும். ஆண்டவரே, இந்த மாதம் சீட்டு எப்படி கட்டுவேன், கடன் எப்படி அடைப்பேன், தண்டல் எப்படி அடைப்பேன், அதுக்கு பணம் தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுற விசுவாசியாக இருக்கக்கூடாது. நீ கர்த்தரை நம்புனா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் இவனை மாற்றணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு வர இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேல் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நீயும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீ கர்த்தரை நம்புனா கர்த்தர் நிச்சயமா அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவதாக யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நம்புகிற யாரை ஆசீர்வதிப்பாரா? வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி கர்த்தரை நம்பும் என்று சொன்னா அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென். முதலா நீ தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ரெண்டாவது, நீங்க வாக்குத்தத்தத்தின் சந்ததி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அங்க வேதத்தில் எழுதப்பட்டு பாருங்க, வாசிங்க. 2வது குறிப்பு ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய சந்ததி. அவருடைய குமாரனா ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகிறாரு. நீ எகிப்துக்கு போயிடாதப்பா, அங்க பெலிஸ்தோட தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ஈசாக்கு நினைக்க எகிப்துக்கு ஓடி போயிடலான்னு நினைக்கிறான். அப்ப கர்த்தர் தரிசனமாகிறாரு, நீ எகிப்துக்கு போகாம இந்த பெலிஸ்தோ தேசத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நமக்கு தேவை வந்தா என்ன பண்ணுவோம்? பேச மாட்டோம். அப்படியா? நமக்கு தேவை வருதுங்க, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை நாளைக்கு காலையில் கரண்ட் பில் கட்டணும், லாஸ்ட் டேட்டு. போன வாரம் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் பில் கட்டி ஆகணும். திடீர்னு இந்த தடவை பார்த்து எப்போவுமே 5000 ரூபா வரும், 5000 ரூபா வரும், 4900 ரூபா அப்படி வரும். 5400 600 அப்படி தான் நம்ம சர்ச்சுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கரண்ட் பில் கட்டுறோம். திடீர்னு 2 மாதம் அவங்க ரீடிங் எடுக்கிற ஆட்கள் மாற்றிட்டாங்க, சரியாக ரீடிங் எடுக்கலை. நான் போயிட்டு அப்பப்பா 5000 ரூபா கட்டிட்டு வந்துடுவேன், அதே பழைய பில்லுக்குரிய அமௌண்ட்டை கட்டிடுவேன். சரி, எடுக்கும்போது கரெக்டாக இருன்னு பார்த்தா போன மாதம் எடுத்திருக்காங்க 8977 ரூபா, 9000க்கு 23 ரூபா தான் கம்மி. என்ன ஷாக் ஆகிட்டு குமார் தம்பி சொன்னா, பாஸ்டர் நீங்கள் கரண்ட் பில் எடுக்கலைன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் என்ட்ரி போட்டு வந்துடுங்க, இல்லாட்டா இப்போ 6 மாதம் 2 மாதம் ஒருக்கா எடுக்கிறதுனால 6 மாதத்துக்கு மொத்த ரீடிங் எடுத்தால் உங்களுக்கு 1500 யூனிட் போயிருக்கும். உங்களுக்கு அந்த தாரிப்புடைய அமௌண்ட் ஏறிடும். உங்களுக்கு 13 ரூபானா 40 ரூபா போட்டு வந்திருக்கும் அப்படின்னு கணக்கு வந்திருக்கும். 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது 9000 ரூபா கட்டணும், 21 நாளைக்குள்ளே கட்டணும். லிஸ்ட்டு வந்துருச்சு, மெசேஜ் வந்துருச்சு வாட்ஸ்அப்பில். பண தேவை, அதிகமான நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டு இருந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 9000 ரூபா கைக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. உடனே கூகுள் பேயில் ஒரு விசுவாச பிளேட்டு கொடுத்து சண்டே கிளாஸ் வரும்போது ஜிபேயில் அனுப்பி கரண்ட் பில் கட்டேன். மிச்சம் கையில் இருக்கிறது 200 ரூபா. அல்லேலூயா. ஆமே. பாஸ்டமா கூட நான் சொல்லலை. புதன்கிழமை சர்ச்சி பள்ளியோடைய குழந்தை, ரெட்டை குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே சைதாப்பட்டில். அதுக்கு நான் போகணும், அந்த பிள்ளைக்கு நம்ம போயிட்டு ஏதாவது செய்யணும். அது இல்லை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் எங்கள் பாஸ்டருடைய பையனுக்கு வெட்டிங், கல்யாணம் நடக்குது. ஈவினிங் ஒரு ஊழியக்காரருக்கு 25வது கல்யாணம் ஆனிவர்சரி, அதுக்கு நாங்கள் போகணும். இது எல்லாமே நாங்கள் பெரிய கிஃப்ட் ஏதாவது வாங்கணும், ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இது இல்லாமல் காருக்கு பெட்ரோல் போடணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், எவ்வளோ தேவைகள் தாங்க. ஆனால் இன்னைக்கு வர கர்த்தர் கடன் வாங்காமல் தேவையெல்லாம் அற்புதமாய் சந்தித்தார். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு தேவை நிறைஞ்ச நேரத்தில், பஞ்ச நேரத்தில், இங்கே பெலிஸ்தீன் தேசத்தில் இருக்க வேண்டாம், எகிப்துக்கு போகலான்னா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றார், நீ எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்தில் இரு, பஞ்சத்தால் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒரு ஆணையிட்டு இருக்கிறேன், ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடற்கரை மணலத்தை பெருக பண்ணுவேன், நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். அதனால ஆபிரகாம் கிட்ட ஆணையை நான் மறக்க மாட்டேன், பஞ்சம் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நான் யாரு? வாக்கு தத்தத்தின் சந்ததி. சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஜீவன் இல்லாத மாதிரி இருக்கீங்க. நீங்க யாரு? ஆமே. அப்போ வாக்கு தத்தம் பெற்றோன்னா உங்களை என்ன கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா. ஆமே. வாசிங்க, போர் வசனத்தை தெரிஞ்ச வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆமே. ஆமே. ஈசாக்கு விதைச்ச கர்த்தர் ஆசீர்வதித்தார் 100 மடங்கு
பல நாள் எங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் தரிசனமானாரு. அந்த வார்த்தையை ஈசாக்கு வாக்குத்தத்த சந்தியாக்க நம்புனா, நம்பி விதைச்சா, கர்த்தர் சொன்னபடி அவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே நாங்க என்ன நடக்குது தெரியுமா? 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் என்ன சொல்றான்? எங்களை விட்ட பெரிய ஆள் ஆயிட்டா. இந்த அபிமெலேக்கு யாரு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். வாசிங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. 26:1 வாசிங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு, அப்போது ஈசாக்கு பெலிஸ்துடைய ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில். இப்ப அபிமெலேக் யாரு? கணக்கு போடுறீங்க யாரு? சத்தமா சொல்லணும். பெலிஸ்தருடைய ராஜா. ஒரு ராஜா வந்து இவன் பஞ்சத்துக்கு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனா, கேரார் உள்ள போய் குடியிருந்தா, இவன் விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வதிச்சது பார்த்த ராஜா இவனை தேடி சொல்றாரு, அப்பா இன்னும் கொஞ்ச நாள் பெலிஸ்தருக்கு ராஜாவா நீ மாறிடுவ போல இருக்கு, நீ ஒரு மாதிரி ஆசீர்வாதமாகி போயிட்டு இருக்க, நீ கிளம்பும் போல ஊரை விட்டு கிளம்புங்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்புனா ராஜாக்கள் உன்னை தேடி வந்து உங்ககிட்ட சம்பந்தம் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமே. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? வாக்குத்தத்த சந்ததியா? ஆமேன் சொல்லுங்கன்னா தான் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்கன்னா தான் சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா. இங்க வாக்குத்தத்த சந்ததியா? கடன் வாங்காதப்ப இங்க வாக்குத்தத்தை பெற்றிருக்கியா? அப்ப ஏன் மகளிர் குழுவில் சேர்ந்திருக்க? ஹலோ, அது தாராங்க பாட்டார் வட்டி இல்லாம அப்படி இப்படி, அதான் இப்படியே இருக்க. நான் சொல்றேன், ஈசாக்கு விதைச்சே தெரியும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தெரியுங்க. ஆசீர்வாதம் எங்க போய் சேருது, எங்க போய் செய்தி எட்டுதுன்னா, பெலிஸ்தருடைய ராஜாவுக்கு போய் சொல்லப்படுகிறது, இவன் வர வர விருத்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனோடு கர்த்தர் இருக்கிறான், இவனை கர்த்தர் உயர்த்துகிறான், அதனால இவன் வர வர பெரிய ஆளாகி இந்த தேசத்தையே வாங்கிடுவான் போல இருக்கு. பெலிஸ்தருடைய ராஜாவே ஒரு நாள் ஈசா கிட்ட போய் நீ கையை கட்ட வேண்டி இருக்கும், அதுக்கு முன்ன அவனை ஊரை விட்டு கிளப்பும். அல்லேலூயா. இப்ப நம்ம யார்கிட்ட போய் கை கட்டின்னு இருக்கோம் சொல்லுங்க? ஊர் தலைவர், கவுன்சிலரு, பிரசிடென்ட்லாம் அங்க போய் நீங்க ஐயா ஐயா. ஆமே. சத்தம் இல்லையோ? அதானே செய்றீங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? வாக்குத்தத்த சந்ததிங்க ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அபிமெலேக் பெலிஸ்தோட ராஜா வந்து சொல்றா, எங்க தேசத்துல இருக்காத வர வர விருத்தி அடைகிற, அவன் துறவத்தோண்டா வந்து சண்டை போடுறானுங்க, இது எங்களுடைய போவெளிய. அதே ராஜா ஒரு நாள் வந்து சொல்றான் பாருங்க, வாசிங்க. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அபிமெலேக் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் தேசாதிபதியா பிகோலும் கேரார் வந்து அவனத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் எடுத்து வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களை விட்டு இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்காண்டு கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை உமக்கு செய்து உம்மை சாமதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடி உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். இப்ப சொல்லுங்க, நீ யாரு வந்து யார்கிட்ட சொல்றா? பஞ்சம் பழைக்க போனவன் யாரு? ஈசாக்கு. அவன்கிட்ட அந்த தேசத்து ராஜா, அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய பிரதானி எல்லாரும் தேடி யார்கிட்ட வராங்க? இப்போ உங்களை கண்டா தேடி வராங்களா, உங்களை கண்டா ஓடி போறாங்களா? வாரதே சரியில்லை, ஏதோ தொட்டுக்கிட்டு கேட்பான். வீட்டில் இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு, வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லு, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லு. ஈசாக்கை தேடி பெலிஸ்தருடைய ராஜா வந்து சொல்றா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமென்னு சொல்றா. உன்னை பார்த்து யாராவது சொல்றாங்களா?
நீ கர்த்தரை நம்பு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். அப்போ கடன் வாங்க மாட்டேன், சீட்டு போட மாட்டேன், மகளிர் குழுவில் சேர மாட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே கழுத்தை கூட்டி மாட்டிக்கிட்டு இடக்கமா பார்த்தார். இனி நான் எங்கே தப்புறது? மாற்றி மாற்றி சிக்கலில் மாட்டி விட்டு தானே கடந்து அல்லல் போடும். அதுலேருந்து வெளியே வா, கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு கர்த்தரை நம்பினா, இன்னைக்கு வர சந்ததி ஆசீர்வதிக்கிறான். வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்கு கர்த்தரை நம்பினா, ராஜா தேடி வந்து சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எங்களை விட்டு போனாலும் போ, ஆனா எங்களுக்கு தீமை செய்திராத, நீ கர்த்தர் உன் கூட இருக்கிறா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உன்னை என்னை பார்த்து உலகம் சொல்லணும், ராஜாக்கள் சொல்லணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி. ஆமென் அல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே வேதம் சொல் 115ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 115ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். யார் கர்த்தரை நம்பணும்? அடுத்து பைபிளை பாருங்க, இல்லைன்னா வாயத்தான் சொல்லுங்க, இல்லை ஸ்கிரீனை பாருங்க. யாருக்கு முன்னாடி கர்த்தரை நம்பணும்? ஆரோன் குடும்பத்தார். முதலாவது வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேல் சந்ததி கர்த்தர் நம்பணும். ரெண்டாவது வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்குடைய சந்ததி கர்த்தர் நம்பணும். மூன்றாவது ஆரோன் குடும்பம் என்றால் யாரா? எபிரேயர் அழகா சொல்லுது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆரோனை போல கர்த்தரால் அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாய் வருவதில்லை. அப்ப ஆரோன் யாருன்னா ஊழியக்காரர்கள். இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, ஊழியக்காரர் நாங்களும் கர்த்தரை தான் நம்பணும். அல்லேலூயா. யாரை நம்பணும்? ஆமே. முதலாவது யார் நம்பணும்? கர்த்தரை. அடுத்த நிமிஷமே ஷாக் ஆயிரும். இஸ்ரவேல். ஆமே. யார் இஸ்ரவேல்? நீங்க தான் இஸ்ரவேல். ஆமே. ரெண்டாவது யார் நம்பணும்? வாக்குத்தத்த சந்ததி. நீ தான் வாக்குத்தத்த சந்ததி. யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். மூன்றாவது ஊழியக்காரன் நாங்களும் கர்த்தரை தான் நம்பணும். பாருங்க, நிறைய பேர் கர்த்தரை நம்பினாங்க. அதில் ஒருத்தரை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தெரிந்த பகுதி தான், சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈடியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பாருங்க, எலியாவை பற்றி தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க 2 நினைவுகளாக குந்தி குந்தி அழைக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜாவை ஆகாப்பும் அவன் மனைவியா எசபேலும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் மந்திரவாதிகள் நம்பிக்கொண்டிருக்கான். அவனுடைய அரண்மனையில் தோப்பு விற்கிறக்காரர்களை வைத்து அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கொண்டு போட்டவர்கள். அப்போதான் ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா போய் அங்கே ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறான், என் வாக்கு நாளன்றி தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போ தேசத்தில் மழை இல்லைன்னா எலியாவும் அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் உடனே அவனோடு சொல்கிறாரு, ஆகாப் உன்னை கொலை செய்ய தேடுமா, ஆனால் நீ புறப்பட்டு போய் கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டு யோர்தானுக்கு எதிராக கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்துரு, உன்னை போஷிக்கும்படி யாரு கட்டளையிட்டேன்? காகத்திற்கு கட்டளையிட்டேன். உடனே எலியான கேட்டிருக்கணும், இந்த காக்கா என்ன பண்ணும்? செத்து போன எலி, செத்து போன மிருகச்சி உன்னல் கொத்து அந்த வாயிலையா கொண்டு வரணும்? அதையா நான் வாங்கி சாப்பிட, அது எப்படி கொண்டு வரணும் கேட்கலங்க. அதுதான் நான் சொல்றேன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, வாக்குத்தத்தத்தின் சந்ததியே கர்த்தரை நம்பு. ஊழியக்காரர்களே யாரை நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். நீங்க நம்புற மாதிரி நானும் கர்த்தரை தான் நம்பணும். ஆமென். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, கேரித் ஆற்றங்கரை ஒழித்து கொண்டு உன்னை போஷிக்கும்படி காங்கள் கட்டளையிட்டேன்னு சொன்னாரு. அங்க அழகாய் சொல்லி பாருங்க. 5ஆம் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆண்டவரிடம் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அவன் ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லி என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள். ஆண்டோட வார்த்தைப்படி இருந்தா காலையில சாயந்தரம் என்ன சாப்பிடணும்? வர முடியும் பார்த்து சாப்பிடுவாருப்பா. அப்பமும்
சொல்லுங்க சொல்லுங்க. கொடுத்ததா கொடுக்கலையா? கேரி தாத்து தண்ணி வத்துற வரையிலும் காலையில சாயந்தரமும் அப்பமும் இறைச்சி தான் கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதான் காலையில் அழகா சொன்னேன். ஐயோ பாட்ச சொல்றாரு, போனவனே மட்டன் தான் சிக்கன் தான் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டலில் போய் திங்க, அதை பேதி வரும். காலையில் என்னமோ ஒரு வேற மாதிரி பேசினேன், ஆண்டவர் பேச வச்சார். ஹோட்டலில் வாங்கி திங்காதங்க, வீட்டில் சகோதரியில் சமைங்க, கறியை வாங்கி சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, இந்த ஹோட்டலாக திறக்கிற அங்கே வாங்கி திங்காதன்னு சொன்னேன். அது ஆண்டவர் ஏவுனார் சொன்னேன். இப்போ அது ஏவுதல் இல்லை, வேண்டாம், நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க போல இருக்கு. அதனால நான் ஆண்டவர் அதை சொல்ல விரும்பலை. இங்கே ஆரோன் குடும்பத்தாராகிய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் எழுதப்படுகிறது. இந்த எலியா கர்த்தரை நம்புனா அப்படியே கேரி தாட்டு தண்ணி வத்துற வரையிலும் காலையில சாயந்தரமும் கரெக்ட் டைமுக்கு அப்பமும் இறைச்சி வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரை நம்புனா, ஊழியக்காரர்கள் நாங்களும் சரி நீங்களும் சரி கர்த்தரை நம்புனா நாம நினைக்கிற காட்டு கர்த்தர் நல்லாவே நம்மளை போஷிப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்ப தண்ணி வத்தினோட திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருக்காதே, இனிமே நீ எழுந்து புறப்பட்டு சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு பெரிய பணக்காரன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற, அங்க போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாரா? எங்க போ சொன்னாரு? சாரிபாத் ஊருக்கு போ, அங்கு உன்னை பராமரிக்கும்படி அங்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. அங்க ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க. இங்க தண்ணி வத்தி போச்சு, ஆண்டவர் சொன்னார் இவ்வளவுதான் உனக்கு, இங்க அப்பம் இறைச்சி காக்கா கொண்டு வர டைம் முடிஞ்சு போச்சு, தண்ணி வத்தி போச்சு, அடுத்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறேன், அங்க புறப்பட்டு போ. சாரிபாத் வீட்டுக்கு போறான். அங்கே போகும்போதே அவன் வந்து விரவு பொறுக்கிறா. இவன் போய் சொல்ல, கொஞ்சம் தண்ணி கொடு. எல்லாம் தெரிந்த பகுதி தான், சண்டே ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏமா எனக்கு தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவன் தண்ணி எடுக்க போகும்போது அப்படியே வரும்போது கையில் கொஞ்சம் அப்பம் கொண்டு வா, பசியாக இருக்கிறேன். அவள் அப்போ தான் சொல்கிறா, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஒரு பிடி மாவு இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, அதை நான் சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவளுக்கே நிலைமை பரிதாபங்க. அங்க போய் ஊழியக்காரன் கேட்கா, எனக்கு கொஞ்சம் முதல்ல கொண்டு வா, தருவாய் என்று சொன்னா பஞ்சகால தீரு மட்டும் எண்ணெய் மாவும். சொல்லுங்க. பாட்டிய வருமானமே கம்மி, வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, அந்த பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இதுல வேற காணிக்கை தசம் பார்க்க ஸ்பெஷல் மீட்டிங், அதுக்கு இதுக்கு தான். அதனால இப்ப கேட்கறதில்ல, உற்சாகமாக கொடுக்கறது தேவன். சத்தமா சொல்லுங்க. அதனால கொடுக்காம இருக்காது. நான் சொல்றது அதுக்கு தான் சொல்ல வரேன், எனக்கு கேட்கல. அந்த ஏழை விதவட்டாம அதை தான் சொல்றான், இருக்கிறது கொஞ்சம் தான், கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனா முதல் எடை எனக்கு தருவாயின்னு சொன்னா பஞ்சகால தீரு மட்டும் மாவும் எண்ணெயும் செலவழியாது. ஆமென். அவ கீழ்ப்படிந்து கொடுத்த போது வேதம் அழகாய் சொல்லுது, அவளும் இவனும் வீட்டார் அனைவரும் வெகு நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கத்த தர நல்லா தெரிஞ்சுக்கோ. காலையில் ஒரு அழகான சம்பவத்தை நான் சொன்னேன். ஊழியக்காரங்களுக்கு நாங்களாக இருந்தாலும் சரிதான். வேதம் சொல்கிற எலியாவுக்கு ஆண்டவர் அப்பத்தை இறைச்சி கொடுத்தாண்டவனே ஃபாஸ்ட் ஃபுட்டில் தினம் மட்டனும் பிரியாணி நினைக்காதுங்க, எங்கேயா போனால் கூட சாப்பிட பிடிக்கலை. ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், அந்த பௌத்தரிக்கு போகணும், கார் ஓட்ட ஆள் இல்லை, எனக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் கார் ஓட்ட முடியாது, இந்த டாபிக்லாம் ஓட்ட எங்கேயா போய் இடிச்சிருவேன், எல்லாம் வேலையில் பிஸியாக இருந்தாங்க. சரி அப்படின்னு பாஸ்டர்மா சொன்னாங்க, எப்போ ஒரு ஓலாவில் புக் பண்ணி காரில் போயிட்டு வந்துடுவோமாண்ணா, ஓலாவில் போகிறதுக்கு வழியே பார்க்கலாம் அப்படி சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஓலாவில் போனால் பெருங்குளத்தூர் டு சைதாப்பேட்டை எவ்வளவு பாருங்கண்ணே. அவங்க பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் 786 ரூபா. அடையப்பா, 786 ரூபா. அப்போ வர்றதுக்கு இன்னும் அதிகமாகும், 2000 ரூபாயா? வெயிட் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். கூகுள் பே அதில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் போக மாட்டீங்க. கண்டிப்பாக நான் போக மாட்டேன். எப்படி போனேன்னு தெரியுமா? பாஸ்டமாவுக்கு போகிறதுக்கு சீசன் இருந்தது. நான் நேராக போய் பைக்கை ஸ்டாண்டில் போட்டேன், 20 ரூபா. ட்ரெயினில் போய் டிக்கெட் எடுத்தேன், சைதாப்பேட்டை டு ரிட்டர்ன் 10 ரூபா. எவ்வளவு மொத்தம்? 20 மொத்தம் கணக்காக நான் சொல்கிறத சொல்லுங்களாங்க, 30 ரூபா.
வெளியே வந்தால் எனக்கு கால் வலி கொஞ்சம் பாச்சமாகவும் அப்படி தான் அடிபட்ட கால். 2 பேரும் அப்படி வெளியே வந்தோம். ஒரு ஆட்டோவை கேட்டால் அந்த மண்டபம் எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னு. போனோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம், சாப்பிட்டோம். வெளியே வந்தால் ஒரு ஆட்டோ காலியாக வந்துச்சு வாசலில். ஐயா எவ்வளோ ஸ்டேஷனுக்கு போகணும்? 50 ரூபா. 130 ரூபாயில் போயிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துட்டோம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் தாரான்னு காரில் அப்படியே பறக்கணும்னு நினைக்கல. உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். ஆண்டவர் தாரது உண்மைதான். எந்த ஒரு காரியத்திலும் தேவைக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் தர்றாரு, உண்மைதான். தந்துட்டாருன்னு ஆடம்பரம் அல்ல. அதான் சொல்கிறேன், கர்த்தர் ஒன்று தாராரா வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிடு, ஹோட்டலில் போய் பீஸாவும் பர்கரும் கிரில் சிக்கனும் சாப்பிட்டு நடக்காத. என்னைக்காக ஒரு நாள் ஃபேமிலியாக சந்தோஷமாக போங்க, அன்னைக்கு சாப்பிடுங்க. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டார், எங்கேயா போனேன் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிலாம் சொல்லாங்க. வீட்டுக்காரருக்கு சொல்கிறேன், என்னைக்கா ஒரு நாள் ஃபேமிலியாக போங்க, சந்தோஷமாக ஒரு நாள் 1000 ரூபா 2000 ரூபா செலவாகட்டும், பரவாயில்ல. அதுவே வழக்கமாயிடக்கூடாது. வீட்டுக்காரமாக இன்னைக்கெல்லாம் நான் சமைக்க முடியாது, பரோட்டா வாங்கிட்டு வா, கிரில் சிக்கன் வாங்கிட்டு வா, அது என்ன டேஸ்டாக இருக்குது. டேஸ்டாக தான் இருக்கும். ஆண்டவர் அப்போ தான் சொன்னார், நாக்கில் அந்த காடை போனவனே என்ன பண்ணாராம், வாதையை அனுப்புனாராம். நம்ம தேவ பிள்ளை இந்த கடைசி நாட்களில் ஆடம்பரமாக வாடகை நடிக்கணும். தேவன் தாராரா, அது தேவனுடைய ஆலோசனைப்படி இங்கே செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. தேவன் சொல்றபடி நடங்க, தப்பு கிடையாது. இங்கே ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்புனா, அங்கே எலியா கர்த்தரை நம்புனா, அவனுக்கு எந்தெந்த லெவலில் என்ன தேவையோ கர்த்தரே கொடுத்தாரு, அவனை ஆசீர்வதித்தார். அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். ஆமென். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க சங்கீதம் 115 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 115 சங்கீதம் 11 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரே, வாசி. கர்த்தருக்கு பயப்படுகிறவளே கர்த்தரை நம்புங்கள். இடங்கமா இருக்க போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே கர்த்தரை நம்புங்க. ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்பட சந்ததி தானே. அப்ப நீங்க யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். வாசிங்க, யோபு எடுத்துக்கொள்ளுங்க, 13 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. யோபு 13 அதிகாரம். அவர் என்னை கொன்று விட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. யோபு சொல்றான், கர்த்தர் சாத்தானை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு அவனை போல பூமியில் ஒருவன் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவளே கர்த்தரை நம்புங்க. எப்ப நம்புறான்? எல்லா பிள்ளைகளையும் இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள் ஓட்ட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கான். அப்பா அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகளை கர்த்தர் நம்புங்கள், அவர் உங்களை என்ன பண்ணுவார்? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். யோபு அப்படிப்பட்ட நிலைமை கர்த்தர் நம்பினதுனால தான் கடைசி அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபு என்ன பண்ணாரா? முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமைய ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென். அதனால் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 115 சங்கீதம் 13 வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப பயப்பட்ட யோபுவை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பார்னா, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்க சந்ததியா இருந்தா, சாம் அழகா சொல்லி பாருங்க. ஒரு ரயில்வேல சாதாரண எம்ப்ளாயி இருந்த அவருடைய 3 பிள்ளைகளையும் கேம்ப் ரோட்ல தான் இருக்காங்க. குடும்பம் கேம்ப் ரோட்ல தான் இருக்காங்க. நல்ல ஒரு எப்ப பாருங்க பிரேயர் நடக்கிற இடம், அநேக வாலிபர்களை கூட்டு வச்சு ஜெபிச்ச இடம், அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்ட இடம். ஒரு வேலைக்கு போனேன், வந்தேன், என் பிள்ளைய பார்த்தேன், ஜெபம் பண்ணேன்னு இல்லை, அநேருக்கு ஆசீர்வாதமாக அந்த வீடு இருந்ததுனால அவங்க சந்ததி மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நீ நம்புனானா கர்த்தர் நிச்சயமாக சிறு பிள்ளையா அந்த சிறியோரை பெரியோரை கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நீ நம்புனா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்திருப்போமா, எழுந்திருப்போமா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே சொல்லுங்க, கர்த்தரை நம்பு, கர்த்தரை
கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருள் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தார், குப்பையிலிருந்து உயர்த்தினார். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தார், குப்பையிலிருந்து உயர்த்தினார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவருள் துணையும் கேடகமானவர். அவருள் துணையும் கேடகமானவர். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லி, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. வாக்குத்தத்தத்தின் சந்ததியே கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே, சிறியோரே பெரியோரே கர்த்தரை நம்புங்கள். அவர்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரை மட்டும் நம்புவான்னு சொன்னா நிச்சயமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கு ஆசீர்வதித்தவர். ஓ, எலியாவை சகல தேவையை குறைவில்லாமல் சந்தித்தவர். யாக்கோபு கர்த்தரை பயத்தோடு நம்பினதுனால எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல நீ கர்த்தரை பயப்படுவாய்ன்னு சொன்னா ஒருவேளை இழந்திருக்கலாம், சமாதானத்தை, சுகத்தை, பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். இந்த மாதிரி நீ ஆண்டவர் நம்புவார், ரெட்டிப்பான சொந்தத்தை தருவார், ரெட்டிப்பான நன்மையை தருவார். நீக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் வலதுபுறம் இடதுபுறம் செய்யாதபடி உம்மை தாப்பா நான் நம்புவேன், உம்மை தாப்பா நான் நம்புவேன், உம்மை மட்டும் தாப்பா நான் பற்றிக்கொள்ளுவேன். கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? மகா கிருபை இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்படுகிறதப்பா. நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஐயா, உண்மை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவரே, நாளில் வாக்குத்த சந்ததியாகி நாங்கள், உங்க பயப்படுற சந்ததியாகிய நாங்கள், ஆரோனின் குடும்பத்தாரே, ஊழியக்காரே நாங்கள் உம்மை மட்டும் நம்புவோம். ஆண்டவரே, உம்மை மட்டும் நம்புவோம்ப்பா. நம்பின ஒவ்வொருவரையும் வெக்கப்பட்டு போக விடலப்பா. உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் உம்மை மட்டும் நம்ப, எங்கள் மாம்சத்தை நம்பாதபடி, உறவுகளை நம்பாதபடி, சுய பலத்தை நம்பாதபடி ஆண்டவரே உம்மை மட்டும் நம்ப எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. அந்த ஆறால் பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க. தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பலவீனப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பின்மாற்றத்திற்கு பிள்ளைகள் உண்டு அப்பா. ஒவ்வொருடைய கிருபையின் கரம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மாதம் முழுவதும் உடைய நன்மை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த வெயிலின் உக்கரங்கள் தொடாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் மேகசமமாய் மறைப்பீராங்க. பலவீனத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சுகம் தார். ஏற்றுக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை நான் உங்களுக்கு வரப்பண்ணுவது இல்லைன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நானே உன் பரிகார கர்த்தர் சொன்னீங்க. நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது.